தமிழ் பர்மாகல்ச்சர் அன்புடன் வரைக்கும் நாம் மரபு ரீதியாக இருக்கிற மர வகையிலும் நெல் வகையிலும் கீரை வகையிலும் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். நாம் ஏன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தற்சார்பு வாழ்க்கையில் நம்மளோட தேவைகள் என்ன, நம்மளோட உற்பத்தி எந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தெரிகிறதுக்கோசரம் நம்ம மர வகையில் என்னென்ன மரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உணவு வகையில் நெல் ரகங்களும் கீரை வகையிலையும் அதை நாம் பார்த்துட்டு வந்துருக்கிறோம். நம்ம தற்சார்பு வாழ்க்கை போகிறது மிக மிக ஒரு ஒரு உன்னதமான ஒரு வேலைன்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி நஞ்சில்லா உணவும் நஞ்சில்லா காற்றும் நஞ்சில்லாத தண்ணியும் நம்மளுக்கு வேணும். இன்றைக்கி எல்லாமே நஞ்சு தான். இந்த நஞ்செல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம தற்சார்பு வாழ்க்கைக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அதெல்லாம் நம்ம நடக்கும். இன்றைக்கி நிறையா நோய்வாய்ப்பட்டு மனித இனங்கள் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியில் மாட்டியிருக்காங்க. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா அந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி தான். அது மிகப்பெரிய ஒரு ஸ்கேமு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் எல்லாமே கொடுக்குறாங்க. உடனே நம்மளோட நோய் வந்துருச்சுன்னா நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்குவோம். அப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்கள மாட்டிப்பாங்க. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சை ஏற்றி நம்மளை சாவடிக்கிறாங்க. இந்த நஞ்செல்லாம் நம்ம தவிர்த்தா மட்டும்தான் நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். அப்படி வச்சுக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பின்னாடி வர சங்கதிகள், நம்மளோட குழந்தைகள், நம்ம பேரம் பேத்தியெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போது கடந்த ஒரு 10 வருஷமாக 2012லேருந்து 2024க்குள்ளே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாற்றம் என்னென்னா, எண்ணற்ற ஒரு வளர்ச்சி தான் நம்மளோட பூமியில் நடந்துகிட்டே இருக்குது. இந்த எண்ணற்ற வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி நடந்தாலையும் அதை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சக்தி வேணும். இல்லைன்னா நம்ம சீக்கிரமாக இறந்துருவோம். அந்த பார்க்குற சக்தி வேணும்னா நம்ம உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதுக்கு தான் அந்த நஞ்சு இல்லாத உணவை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பச்சை கொடி பசலைக்கீரை. இவங்களோட குணங்கள் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுக்குள்ள எண்ணற்றல அடங்கி உள்ள ஒரு ஆற்றலை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மாமிசம் சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான கிடைக்கிற ஒமேகா 3 அப்படின்னு சொல்கிற ஒரு 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 சத்தம், B12 அப்படின்னு கிடைக்கிற ஒரு சத்தம், லூட்டின் அப்படின்னு சொல்கிற கண்ணுக்கு தேவையான அந்த பசத்தன்மையும் நரம்பையும் சரி செய்யக்கூடிய ஒரு சக்தியும், இந்த இதெல்லாம் சேர்த்து இரத்த அணுக்களும் நரம்பு மண்டலத்தையும் எலும்பையும் அதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு விட்டமின் சி வேணும், விட்டமின் கே வேணும், விட்டமின் இ வேணும். இந்த சத்தெல்லாம் நிறைஞ்சி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பசலைக்கீரையில் தான் இருக்குது. இந்த பசலைக்கீரையில் 3 விதமான பசலைக்கீரை இருக்குது. அதாவது பச்சை கொடி பசலைக்கீரை, சிவப்பு கொடி பசலைக்கீரை, சிலோன் பசலைக்கீரைன்னு சொல்லுவோம். அது கோழிக்கீரைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த 3துலேயுமே இந்த 3 தன்மையும் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆற்றல் கொஞ்சம் கம்மி. அதில் இந்த பச்சை பசலைக்கீரையிலையும் அந்த சிவப்பு பசலைக்கீரையிலும் எண்ணற்ற ஒரு ஆற்றல் இருக்குது. இந்த சிலோன் பசலைக்கீரை கொடி இனத்தை சேராதனால அவங்க பூமியிலே வளரக்கூடியவங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பச்சை அந்த கொடி பசலைக்கீரை தான் நம்ம பார்க்குறோம். சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. பசலைக்கீரைன்றது எப்படின்றது ஒரு 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 நம்மளுக்கு கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பசலைக்கீரை. அதை பச்சை கொடி பசலைக்கீரை. இது பாருங்கள், நல்லாவே தெரியும், நல்லா பச்சை கலரில் இருக்கும். அதே மாதிரி தண்டு. இப்போ அதோட பழமும் பார்க்கலாம் வாங்க. இவங்க இன்றைக்கி கொஞ்சம் டெஸ்ட்டாக இருக்காங்க. பார்த்தா தெரியும் நம்மளுக்கு பசலைக்கீரையோட அந்த விதை. கொடி பசலை இன்றைக்கி இது நிறைய இடத்துல இல்லாத போச்சு. இதுவும் அதே மாதிரி தான், நம்ம பசலைக்கீரை மாதிரி தான். அந்த பழமும் கூட அதே மாதிரி இந்த பிங்க் கலரில் வருது பாருங்க. இந்த கலர் தாங்க காப்பர் சக்திக்கான மிக மிக ஒரு அற்புதமான ஒரு வழி. ஒரு பழத்தில் இவ்வளோ விதை பாருங்கள், குட்டியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பசலைக்கீரை நம்ம பயன்படுத்தணும். இப்போது நாம் பார்த்த மாதிரி அந்த பசலைக்கீரைக்கு நம்மளை பார்த்தோன்னே ஒரு கண்ணோட்டம் வந்திருக்கும். அது எப்படி இருக்குன்றது ஒரு புரிதல் இருக்கும். இந்த பச்சை கொடி பசலைக்கீரையில் நம்மளுக்கு என்ன அளவுக்கு ஒரு சக்தி தருது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம மனிதனுக்கு தேவையான ஒமேகா 3, அப்புறம் பீட்டா கரோட்டியன்,
ஃபினாலிக்ஸ் காம்ப்ளெக்ஸ். இந்த ஃபினாலிக்ஸ் காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய கிடைக்கிறது நாவப்பழம், மாதுளப்பழம் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த பழத்துலேயும் இருக்குது. அதாவது கொடி பசலை கீரையில் இருக்கிற பழத்துலேயும் இருக்குது அந்த காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் சேர்த்துறதுனால நம்மளுக்கு எண்ணற்ற ஒரு ஆற்றல் தான். ஏன்னா நம்ம அந்த நிறமி உடம்புக்கு தேவையான ரத்த அந்த பிளேட்டுகளை அதிகப்படுத்துது. மேலும் இது கூட இன்னும் என்ன அப்படி இருக்குன்னா, நமக்கு தேவையான முடிக்கு தேவையான டோகோஃபெரல் அப்படின்னு சொல்கிற ஒரு வேதிப்பொருள் தான் அதில் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு முடி சொட்டையாக இருக்குது. காரணமே இந்த மாதிரி விட்டமின்லாம் நம்மளுக்கு தேவையான சுரப்பி சுரக்கலைன்னா அது நின்றும். அதுக்கப்புறம் அது செயல்படாது. இந்த செயல்பட வைக்கிறது தான் நம்மளோட இந்த பச்சை கொடி பசலைக்கீரையில் இருக்குது. அதே மாதிரி சிவப்புலையும் இருக்குது. நான் சிவப்பும் ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த பச்சை கொடி பசலைக்கீரையிலையும் இந்த தன்மை இருக்குது. இந்த டோகோஃபெரல் நம்மளோட முடிக்கு தேவையான சக்திகள் அதிகமாக கொடுக்குது. அது மட்டும் இல்லை, இதில் எண்ணற்ற ஒரு சக்தி அப்படின்னீங்கன்னா காப்பர் சக்தி. இந்த காப்பர் சக்தி தான் நம்மளுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு இது. இதில் என்னென்ன விட்டமின் இருக்குன்னா, செலினியம் இருக்குது, நியாசியம் இருக்குது, ஒமேகா 3 சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு எண்ணற்ற ஒரு ஆற்றல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த காப்பர் சக்தி தான். இதில் நம்மளுக்கு உடம்புக்கு மிக மிக செம்பு சக்தி அதிகமாக நம்மளுக்கு தேவை. அதுவும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அதாவது ஒரு மனித இனத்துக்கு தேவையான 0.9 மில்லிகிராம் நம்மளுக்கு செம்பு சத்து தேவை. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும், அதாவது பிரசவம் முடிஞ்ச அடுத்த அவங்களுக்கும் இந்த சக்தி எவ்வளோன்னா 1.3 மில்லிகிராம் இந்த காப்பர் சக்தி தேவை. அதாவது ஒரு மனிதனோட உடம்புக்கு செம்பு சக்தி அதிகம். இந்த செம்பு சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா, மிக மிக ஒரு நல்லது தான். நம்மளோட நரம்பு மண்டலத்தில் இருக்கிற அந்த சக்தியை வெளிப்படுத்தணும்ல. இப்போ நரம்பு அங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது. இது சிம்பிளாக ஒரு புரியுற மாதிரி ஒரு கதை சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு ஒரு மீட்டர் பாக்ஸ் வச்சுருக்கோம். அந்த மீட்டர் பாக்ஸ்லேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கரண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கரண்ட் எதில் போகுது? காப்பரில் தானே போகுது. அந்த செம்புவோட ஒயரில் தானே போகுது. அது வீட்டுக்கு எந்தெந்த ரூமுக்கு தேவை கரண்ட்டு, இல்லை அதாவது டியூப்லைட்டோ, ஃபேனோ, இல்லை ஃப்ரிட்ஜோ, இல்லை என்னென்ன நம்மளுக்கு கரண்ட்டில் இருக்கிற தேவை பொருள் எல்லாமே நாம் அந்த செம்பு மூலியமாக தான் கடத்துகிறோம். ஏன் அந்த செம்பு மூலியாக கடத்துகிறோம் அப்படின்னா, அதுதான் ரொம்ப நேரம் தாங்கக்கூடிய ஒரு உலோகம். இன்றைக்கி டங்ஷன் சொல்கிற அந்த லைட்டுக்கு குண்டு பல்ப், அந்த லைட்டில் இருக்கிற அந்த டங்ஷன் எதில் செஞ்சுருப்பாங்க? செம்பில் தான் செஞ்சுருப்பாங்க. ஒயர் எதில் செஞ்சுருக்காங்க? அதில் தான் செஞ்சுருக்காங்க. அப்போது நம்மளோட மனித இனத்துக்கு செம்பு சத்து அதிகம் தேவை. நாம் இன்றைக்கி ஒவ்வொரு செடியிலையும் போய் செம்பு சத்து இருக்கானா தெரிஞ்ச சாப்பிட முடியும். அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் ஒரு சின்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. வீட்டில் செம்பு குடத்தை வச்சுருந்தாங்க. என்னது? செம்பு குடத்தை வச்சுருந்தாங்க. செம்புல சொம்பு வச்சுருந்தாங்க. செம்புல பிளேட் வச்சுருந்தாங்க. இப்போ அன்றாட தேவைக்கு அந்த அந்த சத்து, செம்பு சத்து என்ன தேவையோ அப்போ அங்கேருந்து கிடைச்சிருது. நீங்கள் மற்ற உணவுல கிடைக்கலனாலையும் தண்ணிலையும் நம்ம சாப்பிட்ற அந்த அந்த சாப்பாடு தட்டுலையும் தேவையான அந்த 9 கிராம் நம்மளுக்கு கிடைச்சிருது. அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். ஏன்னா அது கொமட்டை செய்யும். அந்த ஆசிட் ஒரு மாதிரியான ஒரு அதாவது ஜீரணத்தை அதிகப்படுத்தாது. அந்த மாதிரி ஒரு வேலைலாம் எதுவுமே அதிகமாக போனாவே நஞ்சு தானே. கம்மியாக வச்சுருக்கணும்ல. அந்த கம்மியாக பயன்படுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். பாருங்க, இன்னைக்கு செம்பு குடம் யார் வீட்டிலாம் இருக்கா? யாராவது 100ல் 10 பேர் வச்சுருப்பீங்க அந்த செம்பு குடத்தை. இன்னைக்கு என்னாச்சு? எல்லாம் மறந்துட்டோம். இன்னைக்கு எல்லா வீட்லேயும் பிளாஸ்டிக் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் என்னன்னா மைக்ரோ லெவலில் நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்றான். அவ்வளோதான். நம்மளோட அந்த அந்த பிளாஸ்டிக் தன்மை தாவே என்ன ஆகும்? நம்ம உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை சீராக செய்யக்கூடிய அந்த செம்பு சத்து இல்லைன்னா கரண்ட் எப்படி பாஸ் ஆகும்? இன்னைக்கு எமர்ஜென்சியில் போய் ஒரு பிளாக் ஆகுனா கரண்ட் வச்சு தான் இழுக்கிறான். உடம்புல கரண்ட் இருக்குல்ல, அந்த கரண்ட்டை எப்படி நீ பாஸ் பண்ணுவ? மூளையிலேருந்து எல்லா இடத்துக்கும் எப்படி பாஸ் பண்ணுவ? செம்பு சத்து இருந்தால் மட்டும்தானே. இன்னைக்கு அயன் வேணும்னா கருவேப்பிலை சாப்பிட்றீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதோ உணவு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் மிக மிக தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் நம்மளுக்கு காப்பர் சத்து. உடம்ப அதாவது நல்லா பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு தங்க சத்து வேணும். அது ஆவாரம் பூல கிடைக்குது, அப்புறம் எல்லாம் கற்றால கிடைக்குது. ஆனால் காப்பர் சத்து எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளோட பசலைக்கீரை, அதை கொடி பசலைக்கீரையில்
அது பச்சையாக இருக்கட்டும் சிவப்பாக இருக்கட்டும் ரெண்டுத்துலேயுமே கிடைக்குது. இந்த சக்தி போதுமா? இது இன்னும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து அந்த அப்படியே நம்மளுக்கு ஒரு பவர் தருதுன்னா, கண்ணில் இருக்கிற பொறை, கண்ணுக்கு தேவையான நரம்புக்கு, அதாவது நம்ம கண்ணுக்குள்ள எவ்வளோ எக்கச்சக்கமான நரம்புகள் இருக்கும், அந்த நரம்புக்கு சத்து வேணும்ல, அதுதான் லூட்டின்னு சொல்ற ஒரு சத்து. அதுவும் இதுல நிறைய இருக்கு. அடாடா, என்ன ஒரு தன்மை இந்த பசலைக்கீரை! நாம ஏன் இந்த பசலைக்கீரையை மறந்துட்டோம்? அதுலயும் அந்த பீட்டா கரோட்டின்னு சொல்ற கூடிய ஒரு ஒரு அந்த வந்து கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு மிக மிக ஒரு சக்தி. இன்னைக்கு வந்து விட்டமின் ஏவும் இதில் இருக்குது, அதாவது கண்ணுக்கு தேவையான சத்தும் இருக்குது, விட்டமின் சியும் இருக்கு, தேவையான நம்மளுக்கு சுண்ணாம்பு சத்தும் கிடைக்குது, விட்டமின் கேவும் கிடைக்குது, நம்மளுக்கு எலும்பு உறுதியாகவும் நம்ம கண் அதை வந்து எலும்பு பல்லு முடி அது எல்லாமே இருக்கு. கேவும் இருக்கு. கே தான் மிக மிக நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சத்து. கே கூட ஈவும் இருக்கு. இந்த ஈ தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சத்து, நம்மளுக்கு வந்து தேவையான கரண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சத்தையாக இருக்குது. இந்த சத்து எல்லாம் நிறைஞ்சு கிடக்குது இந்த குத்து பசலையிலையும் கொடி பசலையிலையும் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு குத்து பசலை பார்த்தீங்கன்னா மூட்டு வலி ஜாயிண்ட்டுக்கெல்லாம் அற்புதமாக கேட்கும். இன்னைக்கு பசலைக்கீரைனாவே அதுதான் நம்மளோட எலும்பு எலும்பு மஜ்ஜைக்குள்ள இருக்கிற அந்த தசைகளை வளர்க்குறதுக்கும் எலும்பு பலப்படுத்துறதுக்கும் இது வந்து எக்கச்சக்கமான ஒரு ஆற்றல் தான் தருது. இந்த செடியை வந்து நீங்கள் சும்மா உடச்சி வச்சாவே வளர்ந்துரும். இது விதை மூலியமாகவும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து உடச்சி வச்சாவே வளர்ந்துக்கும். இப்படி வந்து இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதத்தை நம்ம மறந்துட்டோம். இன்னைக்கு வந்து உணவுக்கு சுவைக்கோசரம் போய் தேவையில்லாத நஞ்சியான உணவை நம்ம எடுத்துக்கிறோம். இன்னைக்குன்னா உப்புனா உப்பு மாதிரிங்க, உப்பு ஒரிஜினல் உப்பு கிடையாது. ஏன்னா உப்பு விவசாயம் நின்று போச்சு. இது நடந்து பல நூற்றாண்டுகள் ஆகுது, பல வருடங்கள் ஆகுது, 40 வருஷம் ஆகுது. இன்னைக்கு உப்பு பற்றி யாரும் பேசிக்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து உப்பு வந்து மறுபடியும் வந்து நம்ம உப்பை வந்து இன்னைக்கு நல்ல உப்பை பயன்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் வந்துருச்சு. அது வந்து உப்பை வந்து நம்ம வந்து இரும்பு வானலில் வணக்கும் போது பிரண்டையோ கருவேப்பிலையோ இல்லை முருங்கைக்கீரையோ அதை போட்டு உப்பை வந்து நம்ம மாற்றிக்கிறோம். அது வந்து சில பேருக்கு தான் தெரியுது. தெரியாதவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இதான் ஃபாஸ்ட் உலகமாச்சு, எடுத்து போடு அள்ளி போட்டு போங்க. வாழ்கிற 80 வருஷம்னாங்க, 120 வருஷம்னாங்க. இன்னைக்கு கிடைச்சா 40-50 வருஷத்துல எல்லாத்தையும் சோழியை முடிச்சுட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு போகிறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே எல்லாத்தையும் அனுபவிச்சிடுறான். 20 வயசுல எல்லாத்தையும் அனுபவிச்சிடுறான், 25 வயசுல விரத்தி அடைஞ்சிடுறான். அதுக்கப்புறம் என்னன்னே தெரியாத ஒரு சிந்தனையில் இருக்கிறான், அவனுக்கு நோய் வாய் வந்துடுது, அவ்வளோதான் முடிச்சிடுறாங்க. எக்கச்சக்கமான ஒரு உளவியல் தாக்குதல் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம இந்தியா ஃபுல்லுமே பண்ணிட்டுருக்குறாங்க. நிறையா அடிமைகளை வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா ஃபஸ்ட்டு உணவு பழக்கத்தில் மிகப்பெரிய ஒரு அவசியம் நம்ம உணவு தான். அது உணவு வந்து மிகப்பெரிய ஒரு அரசியலாகவும் இருக்குது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு வந்து சுவைக்கோசரம் உணவை தவிர்த்துருங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவை உணவு வந்து நல்ல சத்து உள்ள உணவாக நம்ம எடுத்துக்கணும். அந்த வகையில் இந்த குத்து பசலைக்கீரை மிக மிக குத்து பசலைக்கீரைனாவே ஓகே, நான் இன்னைக்கு வந்து இப்போ குத்து பசலைன்னு சொல்கிறேன். அந்த கொடி பசலையாக இருக்கட்டும், குத்து பசலையாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மருத்துவத்தன்மையாக நிறைஞ்சிருக்கு. நான் மறுபடியும் இதில் சொல்லிடுறேன், நம்ம மூளைக்கு தேவையான நரம்பு சத்து நிறையா கொடுக்குது. ஏன்னா நரம்பு மண்டலம்னாவே மூளை தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஜங்ஷன் பாக்ஸ். அதுலேருந்து அந்த கரண்ட் வந்து வெளியே போகணும். அந்த வெளியே போகிற தன்மை வந்து இந்த பசலைக்கீரையில் அந்த காப்பர் சக்தி இருக்கிறதுனால கரண்ட் வந்து கரெக்டாக பாஸ் ஆகுது. மூளைக்கு போன நரம்பு எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது அந்த வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அதாவது நீர் நிறைஞ்ச ஒரு தாவரமாகவும் இருக்குது. இன்னைக்கு நீர் சத்து வேணும் அப்படின்னா இந்த பசலைக்கீரை சாப்பிட்லாம். இந்த 7 மாதம் 8 மாதம் இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த கீரையை வந்து நீர் சத்துக்கு அதிகமாக பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து காப்பர் சக்தி வேணும். அவங்க வந்து அந்த குழந்தை பெக்கும் போது அந்த வலியும் அந்த வேதனையும் அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ ரத்தத்தை இழப்பாங்க, அந்த ரத்தத்தை வந்து உற்பத்தி பண்ணுற வேலையும் இது செய்யுது. இப்படி இருக்கிற ஒரு பசலைக்கீரையை தான் நம்ம பயன்படுத்தணும். மறுபடியும் நான் சொல்கிறது என்னன்னா, இதில் வந்து மூளைக்கு நரம்பான ஒரு சத்து கிடைக்குது, எலும்புக்கான சத்து கிடைக்குது, ரத்தத்தில் நம்மளுக்கு தேவையான அணுக்களை வந்து உற்பத்தி பண்ணுற வேலையும் செய்யுது, நம்மளோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுது, நமக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து கொண்டு போகிறதுக்கான வேலையும் இதில் செய்யுது. போதாதா ஒரு கீரையில் இவ்வளோ மருத்துவத்தன்மை இருக்குது? இன்றைக்கி வந்து இந்த செம்பு சக்தியை வந்து நம்ம சும்மா சாதாரணமாக அன்றாட நம்ம வீட்டில் குடத்துல ஊற்றி வச்சு பயன்படுத்திட்டு இருந்தோம்.
இன்றைக்கி அதை மறந்துட்டு இன்றைக்கி வந்து காப்பர் சத்தியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அந்த காப்பர் சத்தி நிறைஞ்சி இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட பசலைக்கீரையில் நிறைய இருக்குது. கண்டிப்பாக மக்களே இது பயன்படுத்துங்க. நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியட்டும். அப்போ தான் வந்து இதோட விழிப்புணர்வு வந்து நிறையா வரும். உணவு வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் நடந்துகிட்டே இருக்குது. அதை நம்ம மாற்றணும். நம்மளோட தற்சார்பு வாழ்க்கையில் வரும்போது இதெல்லாம் நம்ம வீடை சுற்றி நம்ம பண்ணி வச்சுருக்கும் போது நம்ம வந்து உடம்பை வந்து ஆற்றலாகவும் ரொம்ப உடம்பு வந்து திடகாத்தமாகவும் வச்சுக்கலாம். அப்படி நோய்வாய்ப்படாத மாதிரி இருந்தால் நம்ம என்றைக்குமே வந்து பயப்படவே தேவையில்ல. பயமும் வந்து இந்த நோயால் தான் வருது. இதெல்லாம் கட்டுப்படுத்துறது தான் நம்மளோட மரபு ரீதியாக இருக்கிற எல்லா பழக்க வழக்கங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு மிக மிக ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்குது. கண்டிப்பாக அந்த பசலைக்கீரை வந்து பயன்படுத்துங்க. நானும் விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு இதில் தெரியும். பாருங்கள், இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவையற்றதாக தான் இருக்குது. மிக மிக ஒரு கலர் பார்த்திங்கன்னா அந்த 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 கலர் பார்த்திங்கன்னா நாவப்பழத்தில் கிடைக்கும், மாதுளை பழத்தில் கிடைக்கும். எல்லாம் தெரிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து லிப்டிக் பவுடர்னுவாங்க. இந்த லிப்டிக் தெரியும் உங்களுக்கு. இந்த கலர் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காப்பர் சக்தி கிடைக்கிறது தான் வந்து இன்றைக்கி வந்து நிறையா வந்து நம்மளை வந்து ஏமாற்றி நம்மளை எந்த இதோ பண்ணுறாங்க. இந்த பழத்தையும் விடாதீங்க, சும்மா வாயில் போடுங்க. ஒரு சுவையும் கிடையாது, நார்மலாக தான் இருக்கும். நீர்த்தன்மை அதிகமாக இருக்குனால அது அந்த சுவை வேறு மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய வாய்க்குள்ளே ஒரு உமிழ்நீர் சுரக்குது, வித்தியாசமான அந்த உமிழ்நீர். இதுதான் என் உடம்புக்கு வந்து தேவையான ஆற்றலை கொடுக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை சாப்பிட்டு தான் ஆவேன். ஏன்னா இது நல்லது. நல்லது தேடி கண்டிப்பாக போகிறவங்களுக்கு நல்லது தான் கிடைக்கும். இது மேலே எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கூடிய இது ஒரு 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 உயிரூட்டமான ஒரு பழத்தை வந்து நான் இன்றைக்கி சாப்பிட்ருக்கேன். கண்டிப்பாக இது நல்லது நடக்கும். இதை சாப்பிட்றவங்களுக்கும் நல்லது நடக்கணும். இது எல்லாமே இயற்கை கொடுத்த ஒரு வரம். இது கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த பழம் வந்து ரொம்ப சுவையாக இருக்குது. நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது சொல்லி கொடுத்து வளருங்க. நான் இந்த சின்ன வயசில் இந்த பழத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நிறையா பயன்படுத்தியிருக்கேன். இங்க்குக்கெல்லாம் ஊற்றி பயன்படுத்தியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பசலைக்கீரை விடாதீங்க, பயன்படுத்தி நம்மளோட உடம்புக்கு தேவையான காப்பர் சக்தியை வந்து அதிகப்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.